பழனி நெய்க்காரன்பட்டியில் ஒரு வீட்டில் வளர்ந்தது தான் இந்த செல்லப்பிராணி. 10 வருஷமாக வீட்டில் வளர்ந்த இந்த பகுதி மக்களுக்கே செல்லப்பிராணியாக இருந்திருக்கான் இவன். யாரையும் பார்த்து குறைக்க மாட்டான், துரத்த மாட்டான். வீட்டில் சாப்பிட்றது, பின்னாடி இருக்கிற அவங்க தோட்டத்தில் சந்தோஷமாக ஓடி விளையாடுறது, தோட்டம் ஓரமாக இருக்கிற ஓடையில் போய் தண்ணி குடிக்கிறது, இப்படி போயிட்டு இருந்திருக்கு இந்த செல்ல குழந்தையோட வாழ்க்கை. ஒரு நாள் ஓடை பக்கத்தில் இந்த பிராணி சத்தமாக கத்துற சத்தம் கேட்டிருக்கு. ஓடி போய் பார்த்துருக்காங்க. அருவாளால் ரொம்ப கொடூரமாக வெட்டப்பட்ட பிராணி உயிருக்கு துடிச்சிட்டு இருந்திருக்கு. வெள்ளை உடம்பு ரத்தத்தால் நனைஞ்சு பாதிக்கு மேலே சிகப்பாக மாறிடுச்சு. அந்த பிராணியும் கொஞ்ச நேரத்தில் துடிச்சு செத்து போச்சு. அதை அப்படியே தூக்கிட்டு புகார் கொடுக்க காவல் நிலையம் போய் ஈவினிங் வரை காத்திருந்திருக்காங்க. புகார் எடுக்கலைன்னு சொல்லப்படுது. வேறு வழி இல்லாமல் பிராணியை அது ஓடி திரிஞ்ச அந்த தோட்டத்திலேயே புதைச்சிட்டாங்க. இப்போது இந்த கேஸ் கோயம்புத்தூரில் உள்ள பிஎஃப்ஐ டீமுக்கு வந்திருக்கு. செல்லப்பிராணியை கொடூரமாக வெட்டி சாய்ச்ச அந்த நபருக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது, காத்திருப்போம். ஒரு ஆட்டை நாய் கடிச்சிட்டா தமிழ்நாட்டோட பரபரப்பு செய்தியாக்கி அங்குள்ள பிராணிகளை அப்புறப்படுத்துகிற மீடியாக்கள் இந்த பிராணி கொடூரமாக வெட்டி சாய்க்கப்பட்டதுக்கு குரல் கொடுக்குமா? இந்த பிராணியை போல தினந்தோறும் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் ஆதரவற்ற எத்தனையோ பிராணிகள் மிக மிக கொடூரமாக வதைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டுருக்கு. மீடியாக்கள், அரசியல்வாதிகள், பிரபலமான முகங்கள்னு யாரும் இவங்களுக்காக குரல் கொடுக்கறதில்ல. ஏன்னா இந்த ஆதரவற்ற பிராணிகளுக்கு வாய்ஸ் இல்லை, முக்கியமாக ஓட்டு இல்லை.